இந்த பாதையாக சென்றால் இந்த காட்டு பங்களம் அப்படியா? ஆனால் அந்த பெட்டியில் என்னதான் வரட்டும் கேட்டே ஆக வேண்டும். அதிகாலையில் இருந்து காலை பூஜை முடித்துவிட்டு மாலை பூஜை துவக்க வேண்டும் என்றால் தடாகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற நீராடுவதற்காக சிஷியனோ காவல் இருக்கின்றார். காட்டு பங்களாவையும் பங்களா இருக்க பெட்டியையும் பாதுகாக்க வேண்டும் என கட்டளையிட்டிருக்கின்றேன். ஆனால் பெட்டிக்குள் இருப்பது என்னவென்று தெரிந்தால் அவன் காவலில் இருப்பானா? இருக்கவே மாட்டான். சரி சரி, புறப்படுகின்ற தடாகத்திற்கு அனைத்து பூஜைகளை செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி ஏற்பாடு காட்டு பங்களாவிற்கு செல்ல வேண்டும். சென்ற குருவாகப்பட்டவர் வரவில்லையே என்று எனக்காக வடிமேல் விடி வைத்து காத்துக் கொண்டிருப்பார். சரி சரி, புறப்படுகின்றேன், வருகின்றேன்.
ரொம்ப பெருசா இருக்குடி. பெருசா இருந்தா உனக்கு பிடிக்கும். அது மட்டும் என்ன அது பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமா தெரியுதுடி. அதை பார்த்தா மாண்டி பொண்ணு என்னடி வெளியிருந்து பார்க்கும் போது இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக தெரிகின்றது. இன்னும் அதுக்கு உள்ள போய் பார்த்தா அது எப்படி இருக்குமோ? போகலாமா? வாங்க போகலாம். என்னடி உள்ள வந்து ஒரே இருளகமா இருக்காடி. மூச்சு அடிக்குது பொண்ணு. ஒரே புகை மண்டலமாக இருக்கின்றது. என்னடி செய்கிறது பொண்ணு? நான் வாணி உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். மூச்சு கூட விட முடியாது. பாயிருந்து பங்களா இல்லையா? இது போல சத்தெல்லாம் கேட்கதான் செய்யும். பயப்படுற ஏண்டி வந்த வழி தெரியல, போற வழி எப்படின்னு புரியல. இப்படி கூட்டிட்டு வந்து திக்கு தெரியாத நின்னுட்டு இருக்கிறோமே. இவளால நானும் பயப்படுற பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உனக்கு பயமா வேக்கடா இருக்கிற ஒரு காட்டுவாங்கல்ல. என்ன தண்டி பண்ணுவோம் அக்கா. இதுவரைக்கும் இந்த சத்தத்தை நீ கேட்டது கிடையாது. ஏண்டி இது என்ன சத்தம் தெரியுமா? கருத்துல குள்ள நரி கத்துக்குடி. ஆமாடி. அது அப்படிதான் கத்துமா? ஆமா நான் பாத்துருக்கேனே. ஐயோ அக்கா, நீ என்னதான் சொன்னாலும் பயமா இருக்குது. நாடி வீட்டுக்கு போலாம். நீ பார்த்தது கிடையாதா? ஏண்டி இவ்வளவு அருகாமல் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இருக்குமா? எதுக்கு நீ பயப்படுற? எதுக்கு பயப்படுற? என்னடி இது அதிசயமா இருக்குது? இந்த காட்டு பங்களா உள்ள ஆள் நடமாட்டமே இருக்காதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்கு பார்த்தாயா பாலெல்லாம் போட்டு பூஜை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது என்னடி பெட்டியா இருக்கும்? அந்த பெட்டிக்குள்ள பொன் பொருள் கூட எதா இருக்கலாம்டி. பொன் பொருள் இருக்குமா? ஆமா ஆமா. அப்புறம் அது மட்டும் கிடையாது, அந்த பெட்டிக்குள்ள கட்டு கட்ட பணம் கூட இருக்கலாம்டி. பணமா? அக்கா 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 ஏடி என்ன பார்த்தா உனக்கு பொம்பளையா தெரியல? எங்கடி கை வைக்கிறது? அவளும் ஒரு பெண் தாண்டி. பொம்பளை ஏடி என்னடி பொண்ணு இவன் ரொம்ப ஆசை காட்டுறாடி. அது உள்ள பொன் பொருள் இருக்கும் பணம் இருக்குன்னு சொல்றியே. நான் கட்டு வாங்கி தரேன்னு சொல்லுவேன். ஆமாண்டி அக்கா. ஆசை காட்டு மோசம் பண்ற பாரு. பணம் தான் பொண்ணு கூட வாழ தரக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தரக்குறியே அப்படி வாடி போலாம். ஏண்டி என்னடி இவ பணம்னு சொன்ன உடனே என் பாதி உயிர் இங்கேயே போயிடுச்சு. அக்கா உனக்கு பணம் தானே வேணும்? வேணும்னா சொல்லு, எங்க அம்மா கிட்ட சொல்லி மகளிர் கோயில லோன் எடுத்து கொடுக்க சொல்றேன். எனக்கு வேணாமா அந்த லோன்? அவ ஒண்ணு சொல்லுவா. என்னத்துக்கு அந்த லோன் அந்த பணம்? ஏண்டி சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது வருவதற்குள்ளாக அந்த பெட்டி எடுத்து விட்டே போகணும்.
பேக் வைக்கிற புது பெட்டி பொண்ணு. பெட்டிடி பெட்டி மினுக்குது பாருடி பெட்டி. எப்படி தருக்குது பாத்தியா பெருசா இருக்குடி. நீ எப்படிதான் படிக்கிறது அக்கா? தொடர்ந்து நாடகம் அக்கா அதுக்கு தாண்டி நான் வீட்டுல இருந்து வரப்பயே எச்சரிக்கைக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்திருக்கிறேன்டி. ஆமா ஆமா, பெண்கள் நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். அதனால வெளியில போறோம்னு சொல்லிட்டு இந்த ஆயுதத்தை எடுத்து வந்திருக்கிறேன்டி. எவனா ராங்கா பேசனா தங்கன்னு மண்ணில அடிக்க வேண்டி தாண்டி. அப்படி ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த புளியங்க நெட்டி சாப்பிடலாண்டி. அதுக்குதான் பண்ண புளிங்க நெருக்கி குட்டி ஒன்று விட்டு போதப்ப நீ சாப்பிடவே இல்லையா? அதுல இருக்கிற பொருள் பேர் பாதி எனக்கு தாண்டி. படமா இருந்தாலும் முதல்ல எனக்கு தான். ஆமா உங்களுக்கு குடுத்துற ரசமா போறேன். நீ பெட்டி எடுத்துக்கோ.